ஹாய்! இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னால சிம்பிளா, டேஸ்டியா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமான்னு பார்க்கலாமா? வாங்க பார்த்துடலாம். அதுக்கு கொடமிளகா, தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கலாம். நான் பாதி வெங்காயத்த குட்டியாவும், பாதி வெங்காயத்த நல்ல நீளமாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா, கொத்தமல்லி தழை அதையும் அலசி எடுத்து வச்சுக்கிட்டு, இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கடாயில எண்ணெய் விட்டுட்டு, சோம்பு, கல்பாசி, அப்புறமேட்டு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும், கொடமிளகாவையும் ஒண்ணாவே போட்டு, நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு, அப்புறமா தக்காளி போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரவுன் கலர்ல ஆகணும்னு அவசியம் இல்ல வெங்காயம். கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அந்த அளவுலே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மொளகாத்தூளு, மஞ்சள் தூளு, கரம் மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சமே தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கிரேவியா வேணும் எனக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணிய விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அது கூட வந்துட்டு புதினா அலசி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் எடுத்து போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் எடுத்து அது உள்ள போட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் க்ரீமும் அது மேல பட்டரும் சேர்த்துக்கிறேன் நானு. சேர்த்தோனே அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, அதில கரெக்ட்டா உப்பு அளவு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு, அப்புறமேட்டு கஸ்தூரி மேத்தி இருக்குதுல்ல பார்த்தீங்களா, அதையும் நல்லா கையிலேயே அப்படியே நல்லா நசுக்கிட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. அதுதான் இதில நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தனித்தனியா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுது. இப்போ கடைசியா நம்ம என்ன பண்ணணும்னா, கொத்தமல்லி தழை இருக்கு பார்த்தீங்களா, அத தூவிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா இப்போ ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சுது. இன்னைக்கு என்னோட லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 2 சப்பாத்தி, நம்ம இப்ப செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா, சுக்கு மல்லி காப்பி, அப்புறமேட்டு சீடு. ஆனா வீட்ல மத்தவங்களுக்கு என்ன லஞ்ச் பண்ணேன்னு பார்த்துடலாமா? வாங்க அதையும் பார்க்கலாம். நம்ம இப்ப செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, முள்ளங்கி, முருங்கக்காய் போட்ட சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், ஒரு முட்டை, எள்ளு பொடி, அப்புறமேட்டு சீடு. இதுதான் இன்னைக்கு அவங்களோட லஞ்ச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்குறேன்.